127வது சங்கீதம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் பெறுதா? கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர்கள் கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் பெறுதா? கர்த்தர் நகரத்தை காவலாளர்கள் காவலர்களை கர்த்தர் நகரத்தை காவலாகி காவலர்கள் நீங்கள் அதிகாலையில் இருந்து நேரப்பட வேலைகளை தடுத்து வருஷத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் பெறுதா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பாலவனின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் நாணமுடையான ஒரு ஒலிகளோடு பேசுவார்கள். வான வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் நம்பாத துணியை நிரப்பிடும் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். எத்தனை வசனங்கள் சங்கீதத்தில் இருந்து கொண்டுகிறாங்க? 5 வசனம் தான் பழையது. கடவுள் பேசின ஒரு நம்ம தியானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் கல்லூரி வசனம் சங்கீதம் 127 4-5 தான் தியானிக்கப்படும். வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பான துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார்கள். எழுதப்பட்டிருந்து வாலிப பிள்ளைகள் பலவான் கையில் உள்ள அம்புகள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே எழுதப்பட்டிருக்கு. அம்பான துணி அப்படின்றது சபைக்கு அடையாளமா சொல்லுவாங்க. அதை நிரப்பின புருஷன் ஊழியக்காரருக்கு அடையாளமா சொல்லுவாங்க. யாரும் பலவான் கையில் உள்ள அம்புகள். ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. பலவான் கையில் உள்ள அம்புகள் சொல்லுங்க.
பலவான் கையில் உள்ள அம்புகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் பலவான் கையில் உள்ள அம்புகள். அந்த பலவான் கையில் உள்ள அம்புகள் என்ன செய்யும் அப்படின்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு வில் வீரனை பார்த்தீங்கன்னா, ஒரு வில் வீரன் தன் அம்புகளே என்ன நோக்கத்துக்காக அதை அனுப்புகிறானோ அந்த அம்புகள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும். அல்லேலூயா. அந்த வில் வீரனுடைய ஆசை எதுவோ, அந்த வில் வீரனுடைய இலக்கு எதுவோ, அந்த அம்புகள் என்ன பண்ணுமா? நிறைவேற்றுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா நாமும் கூட இயேசுவாகிய பலவான் கையில நாம இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய வில் வீரர் அவர் கையில் உள்ள அம்புகளாகிய நாம் அப்படி நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணமா பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா அநேக பராக்கிரமசாலிகளை தன்னிடத்துல வைத்திருந்தார். ஆனா வசனத்தை பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 23 அதிகாரம் 8-39 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பராக்கிரமசாலிகள் என்னென்ன காரியங்களை செய்தாங்க அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் அங்க எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா அதிலேயும் 3 பேரை பரிசுத்த ஆவியானவர் விசேஷ விதமா அவங்க என்ன பண்ணிருக்காரு? காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவங்க பேர்களை பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் வந்து யோசேப்பா செபேத், ரெண்டாவது பேர் வந்து எலியாசர், மூன்றாவது பேர் வந்து சம்மா. அல்லேலூயா. இந்த 3 பேரும் தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா. அப்ப இந்த 3 பேரை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்துல அழகா காண்பித்திருக்கிறாரு. 2 சாமுவேல் 23 அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அப்துல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரை தாண்டி எப்ராயிம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது, அடுத்த வசனம், தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்போது பெலிஸ்தரின் தலையம் பெத்லகேமில இருந்தது. அந்த இடத்துல ஒரு யுத்தம் இருந்திருக்கு போல. அப்ப பெத்லகேமில பெலிஸ்தர் என்ன பண்ணியிருந்திருக்காங்க? ஒரு படையே இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு அந்த இடத்துல பெத்லகேமில ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணற்று தண்ணிய குடிக்கணும்னா அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சான். ஏன் தாவீது ஏன் அந்த தண்ணீர் குடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு? அவர் ஊரே என்னன்னா பெத்லகேம். அப்ப அவரு அந்த இடத்துல இருந்திருப்பாரு. சிறு வயதுல இருந்து அங்க வளர்த்து இருப்பாரு. அந்த தண்ணீரோட டேஸ்ட் அவர் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப ஆசையா இருந்திருக்கும். அப்ப அந்த தண்ணியை குடிக்கணும் போல இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு யுத்தம் வந்ததுனால பெலிஸ்தர் எல்லாம் அங்க பாளையம் இறங்கி இருக்கிறதுனால அங்க என்ன பண்ண முடியல, அவங்களால தண்ணீரை குடிக்க முடியாது இருந்திருக்கும். ஆனா இவரு கெபியில இருக்காரு. இந்த 3 பேர் என்ன பண்றாங்க? போய் பார்க்க போறாங்க. அவர் பார்க்க போகும்போது அவர் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு இந்த பெத்லகேம்ல இருக்கிற தண்ணீரை என்ன பண்ணணும்? குடிக்கணும் போல இருக்கு. அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம், தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரை மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அல்லேலூயா. அப்ப எனக்கு இது மேல எப்படி இருக்கு? இந்த தண்ணீரை நான் குடிக்க ரொம்ப ஆசையா இருக்கேன். எனக்கு என்ன சொல்றது, இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அது மேல நம்ம மனசு அது மேலே பறந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆபாசமா இருக்கு, ஆசையா இருக்குன்னு சொல்லுவோம். வேற ஒரு வார்த்தைகளை நம்ம என்ன சொல்லுவோம். ஆனா ஆசையா இருக்குன்னு சொல்லுவோம். அது ஒரு வார்த்தை எங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வருது. ஆபாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம பாஷையில அது. ஆனா அவரு சொல்றாரு, நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆவி கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது தமிழ். அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆசையா, ரொம்ப மிகுந்த ஒரு ஆசையா இருக்கு. அதுவே என் மனசு பறக்குது, அந்த தண்ணீரை டேஸ்ட் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அப்ப சொன்ன உடனே இந்த 3 பராக்கிரமசாலிகள் என்ன பண்றாங்க? 16ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா,
அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலிலே இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, அந்த பெலிஸ்தரோட பாளையம் அங்க இருக்குது. எவ்வளவு பேர் இருந்துன்னு பாக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, துணிச்சலா அங்க போறாங்க. ஏன்? தாவீது ஆசைப்பட்டாங்க அந்த தண்ணியை குடிக்கணும்னு. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த 3 பேரும் போறாங்க. எவ்வளவு கடைகளை மீறி போயிருப்பாங்க. எத்தனையோ பேர் என்ன பண்ணிருப்பாங்க, கத்தியில தன்னுடைய கையில ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவங்க மாட்டி இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, கொலை பண்ணிருப்பாங்க, வெட்டி கொண்டிருப்பாங்க. அவங்க சாகத்துன்னு ஒண்ணு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு தெரிந்திருந்தோம், நம்ம செத்துருவோம் அங்க மாட்டினா அப்படின்றது அவங்க தெரிந்திருந்தோம், அவங்க எங்க போய் நிக்கிறாங்க, தாவீது ஆசைப்பட்டதுக்காக அந்த தண்ணீர் என்ன பண்றாங்க, கொண்டு வரதுக்காக பெருத்திலிருந்து துணிந்து போறாங்களாம். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு, துணிந்து போய் என்ன பண்றாங்க, அந்த தண்ணீரை அவரை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கு என்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய்வாங்க, அந்த மனுஷன் ரத்தத்தை குடிக்கும் இச்செயல் எனக்கு தூரமா இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதை நாடுனாங்க. தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, மாட்டியிருந்தா செத்து இருப்பாங்க. ஆனா உயிரையே மதிக்கிறாங்க, இவங்க எனக்காக கொண்டு வந்திருக்காங்களே, இவங்க இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு இவங்க ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அதை கத்தரிக்க நம்ம என்ன பண்ணினாங்க, ஊற்றி போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். தாவீதின் வாஞ்சை பெத்லகேமின் ஒளிமுக வாசல்ல தண்ணீர் கிணற்றின் தண்ணீர் மேல ஆவல் கொண்டான். தாவீதின் பராக்கிரமசாலி என்ன பண்ணாங்க, அந்த தாகத்தை தீர்த்தாங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாகம் எப்படி பண்ணதா இருக்கு. அல்லேலூயா. அவர் சிநேகத்தின் மேல எப்படி இருக்கிறாரு, தாக்கம் உள்ளவரா இருக்கிறார், ஆத்ம வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவரோட தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாய் நாம இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வசனம் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 127:4-5 வானவர்களின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாடுகிறார்கள், அவைகளால் தன் அம்பாரத்துடைய நிரப்பிய புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமறையாமல் ஒளிமுக வாசலையை சத்திற்குள்ளே பேசுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பலவான் யாரு? அல்லேலூயா. இந்த பலவான் கையில இருக்கிற அம்புகள். அல்லேலூயா. அப்ப வேதத்தின்படி பாத்தீங்கன்னா 2 பலவான்கள் இருக்காங்க. ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 2வது ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரே, இந்த உலகத்தின் அதிபதியாகிய மோசப்போக்கும் சாத்தானை ஆண்டவர் என்ன சொல்றாரு, பலவான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இந்த 2 பலவான்கள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப தாவீதை பாத்தீங்கன்னா ஆண்டவரோட கையில அவரும் எப்படிதான் இருந்தாரு, பலவான் கையில ஒரு அம்பை போல அவரு இருந்தாரு. அல்லேலூயா. அதை பாத்தீங்கன்னா கோலியாத்தை முறியடிக்க போகும்போது அவர் எப்படி இருந்தாரு, ஆண்டவர் காலத்துல ஒரு அம்பை போலதான் இருந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பெலிஸ்தர் என்ன பண்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். அல்லேலூயா. நிந்திச்சு ஜனங்களை நிந்திக்கிறான். ஆனா அவரு தாவீது சொல்றாரு, பெலிஸ்தர் கேட்கிறான், கோலியாத் கேட்கிறான், நீ தடியோடு வர்றதுக்கு நல்ல நாயா அப்படின்னு கேட்கிறான். அல்லேலூயா. ஒரு தடி 5 கூழங்கள்தான் தாவீது என்ன பண்ணாரு, கொண்டு போனாரு. ஆனா அவன் கேட்கிறான், நீ என் தடியோட எடுத்துட்டு வந்திருக்க, தடியும் கல்லு எடுத்து நானா, நீ பாக்குறப்பா நானா நாயா அப்படின்னு கேட்கிறான். அல்லேலூயா. ஆனா தாவீது அந்த இடத்துல சொல்றாரு, நீ எந்த இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் என்ன பண்ணேன் வர. அல்லேலூயா. அப்படி வந்து என்ன பண்றாரு, மேற்கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆனா இப்படி காரியங்களை அநேக யுத்தங்களை ஆண்டவருக்கு முன்னாடி இருந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன பண்றாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி
அவர் அநேக யுத்தங்களை ஜெயிக்கிறாரு. ஆனா ஒரு காரியத்தையும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய கருத்துல ஒரு அம்பா இருந்தாலும் சில நேரம் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யும் போது யார் கைக்கு அம்பா போயிடுறாங்க, சாத்தானுடைய கைக்கு அம்பா போயிடுறாங்க. அல்லேலூயா. அது பாத்தீங்கன்னா முதல்ல ரெண்டு காரியங்களை தாவீது தவறி இருக்கிறாரு. அல்லேலூயா. முதலாவது பச்சைபார் இடத்துல பாவம் செய்யும் போது என்ன பண்ணிட்டாரு, தவறிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதா பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்கள் ரத்தம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறது தாவீது ஏவப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் கைக்கு அம்பா மாறிட்டாரு தாவீது? சாத்தான் கைக்கு அம்பா மாறிட்டாரு. அப்ப அவன் ஏகுறான், என்ன பண்ணக்கூடாது, ஜனங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கடற்கரை மலர்த்திறனாய் என்ன பண்ணுவேன், நம்மள தெளிவ பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்காரு. அதனால இஸ்ரவேல் என்ன பண்ணக்கூடாது, எண்ண கூடாது. ஆனா அவர் என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு. அல்லேலூயா. 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அப்படியே ராஜா தன்னூரில் சேனாதிபதியாகி யோவாபை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியப்படுத்தி தான் முதல் பேசவா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுத்தி தெரிந்து சென்னைகளை தொகையிடுங்கள் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா அவரு சென்னைகளை என்ன சொல்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோவாப் ஊழியக்காரர் சொல்றாரு, ஜனங்கள் இன்னுமா என்ன பண்ண பெருகுவார்களாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன கூடாது, இது ஆண்டவருக்கு விரோதமானது அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்லியும் கூட அவர் என்ன பண்ணல, கேட்காம அதட்டி நான் சொன்னதை நீ செய்யன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சத்தமா பேசுறத நினைத்தோம், அதிகமா அவர் அதிகாரத்தை பயன்படுத்த நினைத்தோம், அவர் கோபம் கொண்டது நிமித்தம் அவர் போய் என்ன பண்ண, தொகையிட போனான். அந்த தொகையிட்டது 9 மாதங்கள் 20 நாள் ஆச்சாம். அல்லேலூயா. இப்படி என்ன பண்ணிருக்காங்க, தொகையிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொகையிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் மனசுடைய அவர் இருதயம் அவரை என்ன பண்ணிச்சான், வாதிப்புதான். அல்லேலூயா. அப்ப நாம இந்த தவறு நாம செஞ்சுட்டோமேன்னு சொல்லி அப்பதான் அவருடைய இருதயம் வாதிக்குது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ராஜாவின் இருதயம் வாதித்தது. அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி பெரிய பாவம் செய்தேன், இப்பொழுது ஆண்டவரே நதியாய் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் பெரும் மகா புத்தியீனமாய் நடந்தேன் என்றான். அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவரு என்ன பண்ணிருக்காரு, அந்த இது என்ன நடந்தது, அவரு கொஞ்சம் பெருமையா நடந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப பெருமை அந்த இடத்துல என்ன ஆச்சு, சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்பட வேண்டியதா இருந்துச்சு. அப்ப யாருடைய சாத்தானுடைய அம்பா என்ன பண்ணிட்டாரு, அவரு தனக்கே தெரியாம மாறிட்டாரோ என்னமோ தெரியல. ஆனா என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி காரியங்கள் ஆனது. அத நிமித்தம் அதோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 3 காரியங்களை தாவீதுக்கு முன்பாக வைக்கிறாரு. தேசத்துல 7 வருஷம் பஞ்சம், 3 மாத சத்துருக்களுமே தொடர வேண்டுமா, இல்ல 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமான்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்றாரு. நீயே சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி 3 காரியங்களை வைக்கிறாரு. ஆனா தாவீது சொல்றாரு 14வது வசனத்துல, கொடிய இடிப்பனை அகப்பட்டு இருக்கிறேன், இப்பொழுது நான் கட்டுரை கையில் விழுவேனாக அப்படின்னா இறக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில விழாதிருப்பனாக என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பு பண்ணிட்டாருதான். ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டாரு, தேவ சமூகத்துல தானே ஒப்பு கொடுத்ததை நினைத்தோம். ஆண்டவர் 3 காரியங்களை இருக்கிறது. அந்த 3 காரியங்களிலும் மனுஷன் கையில நான் விழ மாட்டேன், ஆண்டவர் கையிலே நான் விழுந்தேன், அவரும் என்ன பண்றாரு, என்ன சொல்லி தேவ கருத்துல ஒப்பு கொடுங்க. அன்றைக்கு காலையில ஆரம்பிச்சது 70,000 ஜனங்கள் தான் பண்ணிட்டாங்க, செத்து போனாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் சாத்தானுடைய அம்புகளாய் மாறும் போது பல இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கையில அம்பாய் நாம் செயல்படுவோமானா
சத்துருக்களோட ஒளிவுள்ள வாசலிலே தைரியமா நின்று பேசத்தக்கவர்களாய் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மை நடத்துவார். அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவங்களை நடத்துவார். என்ன சொல்றது, ஆண்டவர் அப்படியே நம்மை நடத்துவார். என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? கேட்டுதான் இல்லையா உங்களுக்கு? கேட்டா நான் தான் உங்களை பேசுறேன், கேட்கிறேன். எனக்கு அவங்க என்ன பேசுனாங்கன்னு புரியல. முழுக்காக புரிஞ்சுட்டாங்க பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? இது ஒரு பயிற்சி கொடுக்கும். தூண் என்பது சபை. பலவான் பேசிட்டான். ஆனா சபை நடத்துறதுக்கு ஊழியக்காரன் பலவானா கொடுத்து உங்களை அன்பான் கொடுத்துருக்கிறார். உங்களை எப்படின்னு அடிச்சு நாட்டக்கூடாது. ரத்த நோக்கி அடிக்கிறதுக்கு நான் தான் எடுத்து பயன்படுத்தணும். அப்ப பயன்படுத்திட்டு நீங்க எதாவது பேசிட்டு என்ன பேசுனாங்கன்னு கேட்டேன். ரொம்ப நோக்கி தானே அப்போ வருது. வார்த்தை யாரும் நோக்கி வந்தது? நோக்கி தானே எதை சொன்னாங்கன்னு கேட்டேன். என்ன அந்த அனுபவங்களை புரிஞ்சு பண்பேன் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தன் எஜமானுடைய தாளத்தை தீர்த்தாங்க. விசுவாசம் இல்ல, வேலையா இருக்கலாம். ஆனா நம்முடைய எஜமானுக்கு ஒரு தாழ்வு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த தாகத்தை யார் தீர்த்துட்டு தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. பேசினாங்க. தேவனுடைய கருத்துல இருந்தப்போ கோலியாத்தை வீழ்த்தினான். சாத்தானுடைய கருத்துல இருக்கும்போது தேவ ஜனங்களை வீழ்த்தினான். அப்ப நீ யார் கையில இருக்கிற பலவானா இருக்க போல? தேவனுடைய கருத்துலையா சாத்தானுடைய கருத்துலையா? தேவனுடைய கருத்துல இருந்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப. சாத்தானுடைய கருத்துல இருந்தா அநேகருக்கு வேதனையா இருப்ப. நீ யாரா இருக்க போல சபை? இதுதான் அவங்க கொடுத்த ஒரே வழி நிறுத்திடலாம். செய்தி சாத்தான் ஏறனா யார் ஏறிந்த கடற்கரை மணலை போல சுத்தி ஆக்கிட்டு வந்தான் ஜனங்களை. தேவன் சொல்லி இருந்தோம் கூட என்ன பண்ணாங்க? அதனுடைய விளைவு ஜனங்களுக்கு இழப்பா மாறி போச்சு. அது வேதனையா போயிடுச்சு. இன்னைக்கு நாம அப்படிதான் இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். யார் கையில இருக்கிறேன்? நான் கையில இருக்கிறேன்னா நான் தெரியாம தாவீது தேவனுடைய எதிர்த்து கேட்கிறேன். ஆனா என் கையில போய் நான் கேட்டேன். போனா நாத்தான் கையில போனா ஒரு குடும்பத்தை அழிச்சுட்டான். ஒழுங்கா இருந்த உத்தமிய ஊதாரி அழித்தான். தேச பக்தியா இருந்த புதியாக ஆளை விட்டு போனான். என்ன பண்ணான்? எப்போ இவன் அப்ப நாங்க எங்க இருந்தான்? அப்போ நீ சாத்தானுடைய கையில இருந்தா இதெல்லாம் நீ கண்ணாடி செய்வ. இவனை போல ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாலும் அவன் யார் கையில இருக்கிறான் என்பது பொறுத்துதான் அவனுடைய பயன்பாடு. அப்ப ஒவ்வொரு நாளும் யார் கையில இருக்க விரும்புற? பயன்படுத்த தேவன் விரும்புறாரு. ஆனா அவர் சொல்றாரு அதுக்கு எனக்கு ஒரு தாக்கம் இருக்கு. என்ன தாக்கம் இருக்கு? வாட்டர் வாங்கி கொடுக்கலாமா? என்ன தாக்கம் இருக்கு? அப்ப இன்னைக்கு நிறைய பேர் பேசி பார்த்தாங்க சுவிசேஷத்தை, என்ன வெட்கம். ஆனா நீ பலவான ஆண்டினா நீ நானும் அடையாம ஒழுங்குற வார்த்தை என்ன பண்ண ஏன்னா பாக்குற ஆளுங்கிட்ட பேசுற ஏசுற. அன்னைக்கு சொன்னா அந்திரேயா நாத்தான் மேல பார்த்து எப்பா ஏசு பாரு நசரேத்து ஏசு என்ன பண்ண நாத்திரத்து ஏதோ ஒரு நன்மை வருமா நம்ம கேட்டான். வந்து பாரு வந்தவன் அங்கேயே தங்கிட்டான். வந்தனா அப்ப நீ வந்து பாரு, நீ யாராவது நீ வரீங்களா? ஏன் நீ வெக்கப்படாம பேசியிருக்கிறியா? உன் தாகத்தை தானே தனிக்க நினைக்கிற, உன் திருப்தி தானே வாழ நினைக்கிற. நீ ஏசு ஒரு தாகமா இருக்கிறாரு, அந்த தாகத்தை வந்து உனக்கு ஏக்கமே கிடையாது. ஏற்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆத்தும் ஆதாயம் பண்ணக்கூடியவர்களாக மாறி இருப்போம். 4 பேருக்கு காயம் இல்லாம தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு நிறைய காயம், காயமே இல்லாத தேவனுடைய ஒன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமே காயங்கள். ஒண்ணு சொல்லால காயப்பட்டிருக்கணும், இல்லைன்னா கல்லால காயப்பட்டு. யாருக்காக எதுப்பட்ட ரெண்டும் தெரியாது, ரெண்டும் தெரியாது. பேசின வார்த்தைகளை விட சொன்ன அல்லேலூயா தான் அதிகம். ஆனா அங்க போய் உட்காந்தா ஒரு அல்லேலூயா வர மாட்டேன். இங்க வந்தா பேச்சு அல்லேலூயா வருது. அதுக்காகவே அடிக்கடி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். நம்ம ஆண்டவரை இன்னொரு காரியத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாராவது எழுதிட்டு மிளகா நல்லா இருந்ததா, ஊறுகாய் நல்லா இருந்ததா, பொருள் நல்லா இருந்ததா, எது நல்லா இருந்தது? தாராதனைக்கு நீ என்ன தெரிஞ்சீங்க? அழகா பாட்டு என்னதான் தெரிஞ்சீங்க தாராதனை? அதனால நான் வாயை தர மாட்டேன். என்னதான் தெரிஞ்சுக்கணும் ஒப்பிட்டு என்னன்னு கேட்கிறேன். நீங்க தானே கூட ஆராதனீங்க, நான் கொஞ்சம் கூட ஆராதனை பண்ணேன். நான் என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டேன், நான் சொல்லுவாங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நம்ம பாட்டு நல்லா பாடினாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆராதனை என்ன பண்ணீங்க? இவரை போய் விட்டாங்க. என்னதான் சொல்ல போறீங்க? ஆரம்ப காலத்துல இவன் செக்ரட்டரி பேசும்போது என்ன வந்து சொன்னாங்க, பார்த்து இந்த அண்ணன் நீ பிரசங்கம் நல்லா பார்த்து, ஏன்னா இந்த மாதிரி நிறைய அடிப்படை இருக்கும். என்னதான் பார்த்தா வருது அப்படியே பேசிட்டே போறாருதான் பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. யார் தானே அது ஒரு தான். அது மாதிரி இவங்க ஆராதனை பண்ண விடவே விடாதீங்க, நாங்களே ஆராதனை பண்ண சொல்றீங்களா? என்னன்னா ஆராதனை நல்லா இருந்தது திருப்பி நம்ம கொடுக்கலாம் சொல்றீங்களா? என்னதான் சொல்றாரு? வேற மாதிரி பேசி செவுட்டு ஆவிகளை வச்சு நான் கண்ட்ரோல் சொன்னேன். நீங்க தான் பேச இதை கேட்குதா இல்லையா? நான் சொல்றது இருக்கேன். வாயை தருங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் உடம்பெறேன். ஒவ்வொரு வாரமும் நாங்க ஒருத்தரும் ஆராதனைக்கு உடம்பெறேன். நீ கத்துவியோ உட்காந்து அழுவியோ ஏதாவது புலம்பியோ எனக்கு தெரியாது. நீ என்னதான் பண்ண போன பார்க்க. ஏன்னா 21,000 வருஷத்துல போது சார் ஒரு நாளுக்கு வெளியே பார்த்து சிரிச்சிருக்க வாய. ஆனா என்ன பண்ண மாட்டீங்க?
என்ன பண்ண போறீங்க? நான் கேட்கிறேன், என்ன சொல்லு? போகும் சரியாயிட்டான்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வேற என்ன சொன்னீங்க? போகும் சரி. அப்ப இதெல்லாம் சரியா பண்ணீங்களா? பண்ண ஒரு காரியம் ஆராதனை விட பால் அதிகாரி போகணும். என்ன பண்ணாங்க? ஆனா அவன் எது கூட்டம் தெரியுமா? ஆராதனை பண்ண கூப்பிட்டேன். ஆனா அவன் செய்து என்ன தெரியுமா? இதுதான் நேரத்துல நடக்கிற காரியம். இங்க தன்னை சரிப்படுத்திக்காம ஆராதனை பண்ண முடியாது. அப்படி ஆராதனை பண்ணினா அது மாம்சீகமா இருக்குமே தவிர அது பரிசுத்த ஆவியானவர் திருப்தி கொடுத்தாது. அந்த தேவன் இங்க வந்து தன்னை சரிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண தெரியுமா? தம் குறைகளை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருக்காங்க எங்க வந்து இருக்கிற. அப்ப அந்த பிள்ளை சொன்ன காரியம் தான், வேதத்தை வாசிக்கிற, ஊரை சுத்திட்டோம், அப்படியெல்லாம் பண்ணிட்டோம், எனக்கு என்ன பண்ணுங்க சொன்னாங்களா இல்லையா? அவனுக்கே தெரிஞ்சா இல்லையா? ஆனா பேச வித்தியாசம் என்னதான் வந்து பாவம் அழிக்க முடியுது. பிறகுதான் அவன் பாடினான். ராகம் உங்களுக்கு புரியவே இல்லையா? அது தேவனுக்கு புரியும். யாருக்கு புரியுங்க? ஏன்னா அவர் தான் அந்த ராகத்தை கொடுத்தது, அவர் தான் அந்த பகுதியை கொடுத்தது. அவருக்கு புரியுற சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு வாரம் சொல்ல போறேன். ஒவ்வொருத்தர சொல்ல போறேன். கவனிச்சு பாருங்க. ஒரு அற்புதம் நடந்தது பாத்தீங்களா? 8 மணிக்கு ஆராதனை முடிச்சுட்டு வர சீலா மதுரக்கம் கையில தட்டுங்க. அப்படியே வெக்கமா இது என்ன பண்ணாங்க? எனக்கு மத்த ஒரு பொறுப்பு கொடுத்தா எல்லாம் செய்ய தெரியுதா? ஜெபம் பண்ண முடியுது, வர முடியுது, எல்லாம் பண்ண முடியுதா? அப்ப மத்த வாரம் என்ன பண்ணா? ஒரு கல்ல 2 மாகாட்சி நன்றியா ஒரு பாஸ்டிங் பிரேயர் ஆரம்பிச்சது. என் பேருக்கு ரொம்ப மரியாதை பற்றி வந்தீங்க. வேளாண் வர முடியாதுன்றதுனால ஏன் வந்து நான் கேட்க போறது, நீங்களே பண்ணி சபை ஒண்ணு சொல்லணுமா? நடு நான் சொல்லுங்க காரணம் தாழ் என்ன பண்றேன். ஆனா கஷ்டம் அர்த்தம் நல்லவன கஷ்டம் செய்து அந்த சாப்பாடு நாங்க 10 கரெக்டா இருக்கிறாங்க. சரியா போற மாதிரி கடையில வாங்கலாம், அங்க வாங்கலாம் சொன்னாங்க. போகாது. நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் வரணும். ஏற்கனவே தெரிஞ்சு என்ன பண்ணுங்க. அவனுடைய பாதுகாப்பு அந்த எந்த ஜபம் கேட்கப்படும், எந்த ஜபம் கேட்கப்படாதது போகாத இந்த மாசம் ஜபத்தின் மாசமாக தேவன் வாக்கு கொடுத்து வச்சிருக்கிறேன். என்ன பண்ணுங்க, எவ்வளவு நேரம் வீணாதான் நீங்க லீவ் எடுக்கிறீங்க. மற்ற காரியம் தேவனுக்காக இழக்கிற ஒரு மனுஷன் எதுவுமே நஷ்டம், எதுவுமே நஷ்டம் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளினால வர முடியாதுன்னா அதுல ஒரு காரியம் தேவன் அறிவு. ஆனா கட்டாயம் வர முடியாத சூழ்நிலை என்ன பண்ணுங்க, வாங்க வந்துருங்க. கட்டாயம் அது பெரிய ஆசீர்வாதத்தை பாசம் இருக்கு. அதுக்காக ஜபம் பண்ணுங்க, ஜபத்தோட வாங்க. கத்திரமுறை என்ன வாக்குதான்